வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம காளான் பண்ணையோட இன்கம் சேலஞ்சில் வந்து 7வது நாள். அதான் 7வது நாளோட ஈல்டு ப்ளஸ் இன்கம் அதுதான் பார்க்க போகிறோம். இருட்டாக இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு காலையிலே ஒரு 4 மணி போல் எழுந்து போகிறேன். அதனால தான் இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் நேற்று அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வராதுன்னு பார்த்து நேற்று ஈல்டே வராதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் வந்திருக்கு. அதான் நேற்றோட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அது எவ்வளோ வந்துச்சு, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்கெட் தான் வந்துச்சு நேற்று. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு வச்சுங்களேன். அதோட கொஞ்சம் ஒரு பாக்கெட்டு ப்ளஸ் ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா வந்தது அதுக்கு மேலே. அது எவ்வளோ பேக்கு கெப்பாசிட்டின்னு சொன்னீங்க. இது வந்து 400 பேக் வரைக்கும் வைக்கலாம் அந்த ஷெட்டில். ஆனால் நான் இப்போ வச்சுது பார்த்தீங்கன்னா 100 பேக் கம்மியாகவே இருக்கும். 100 பேக் 150 பேக் கம்மியாகவே இருக்கும். அதாவது ஒரு 280 300 பேக் உள்ளே இருக்குது. அந்த பேக்கில் இவ்வளோ தான் ஈல்டுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தான். அது பழைய பேக் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் வெயில், இந்த கிளைமேட் சேஞ்சாலே ஈல்டு நமக்கு நிற்கிது. அது இல்லாமல் இப்போ கண்டாமினேஷன் வேறு வந்துடுச்சு. க்ரீன் மோல்டு அடிச்சது நீங்கள் ஆமாம் வீடியோ இருக்குது. அது இன்னும் போடலை நான். அதையுமே போடுறேன். ஏன்னா பேக் ஓரளவுக்கு முக்கால்வாசி ஃபில் பண்ண பார்த்து க்ரீன் மோல்டு வந்துடுச்சு. அதனால் கொஞ்சம் பேக்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தது. மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் இந்த மாதத்துலேருந்து ஃபுல்லாகவே போடுறதா சொல்லியிருந்தது. ஃபுல்லாக போடுறது மீன்ஸ் நமக்கு சீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அது இல்லாமல் கிளைமேட்டு, அப்புறம் ஷெட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணது. அது இல்லாமல் தலைவர் எலி வேறு இப்போ உள்ளே பூந்துருக்காரு பாருங்க. ஒரு இடம் இல்லாமல் அப்படி கடிச்சு குதறி இருக்குது சுற்றி. அந்த ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக ஒரு பேக் கூட விடலை. அதாவது 2 பேக்கு ஹைட்டு வரைக்குமே கடிச்சு குதறி வச்சுருக்குது. இது நானும் என்னென்ன பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் இதனாலேயும் ஈல்டு கொஞ்சம் நின்று போச்சு. அதனால் வர ஈல்டு மட்டும் இந்த மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்றதை பார்க்கறது மட்டும்தான் அந்த இன்கம் சேலஞ்ச் வீடியோ பார்ப்போருங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக போட்டு, அதாவது இந்த ஷெட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ ஈல்டு வருதுன்றது. இது இந்த வெய்ய டைமுன்றது சம்மருன்றதுனால தான் இந்த ஈல்டு கம்மியாக வருது. இதுவே இந்த பேக்கு நீங்கள் மழை டைமில் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த பேக்லேருந்து 2லேருந்து 3 கிலோ தாராளமாக வரும். சம்மருன்றதுனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. வெயிலை நம்ம என்ன தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3வது ஈல்டு முடிஞ்சு 4வது ஈல்டே வருது. அதாவது இந்த சைஸ் பேக்குமே இருக்குது. அதாவது 3 ஈல்டுக்கு மேலே இருக்க பேக்கும் இருக்குது. அது போடாததுக்கு காரணம் இந்த வெயில் தான். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேக் போட்டு ஏற்றிட்டே இருக்க பார்த்து ஏற்றிட்டு அதை வேறு இதை எடுத்து போட்டுக்கலாம். ஏற்றிட்டே இருக்க பார்த்தா அந்த க்ரீன் மோல்டு அடிச்சிச்சு இல்லைங்களா. அதனால் அந்த கேப்பு சரி இதை வச்சுட்டு பேக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏற்றிக்கலான்றதுனால அதை நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் பேக் போட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா போட்டு ஃபுல்லாகவே ஒன்ஸ் ஃபில் பண்ணிடணும். ஓரளவுக்கு நேற்று கம்பேர் பண்ண பார்த்தா இன்றைக்கி ஓரளவுக்கு ஈல்டு தேவலாம். வராதுன்னு நினச்ச அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஒரு 3 பாக்கெட் அளவுக்கு வந்துருந்தது. இதில் நீங்கள் அமௌண்ட்டு கால்குலேஷன் பண்ணிக்கலாம், சொல்ல தேவையில்ல 3 பாக்கெட்னால் எவ்வளோ வரும்ன்றது. அதனால் ஸோ அந்த இன்கம் பார்த்துருவோம் லாஸ்ட்டாக. இன்றைக்கி வந்து 3 பாக்ஸு ஈல்டு வந்ததில் 120 ரூபா. சோகமாக இது டயர்டில் போய் இந்த டயர்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, நாளைக்கு ஈல்டு அந்த அளவுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். போய் உள்ளே போய் பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு. நாளைக்கு எடுக்க போல நீயே போய் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ தான் ஒரு கணிப்பு வைக்க முடியும். உள்ளே தாண்டா வைக்கிறேன், எடுத்துன்னு போயிடலடா. பாடுறாப்பா போடா வச்சு மூஞ்சி. ஓகேவா? ஆமாம், சும்மா விடாது. இந்த இன்கம் வீடியோ போனால் கையில் காசுலாம் காய வேண்டியது இருக்குது.